வைப்பாயால. ஓதிய அனைத்து பறக்காத்தும் யாழ்லா எங்களுடைய முன்னோர்களுக்கு எட்டி வைப்பாயால. யாழை அனைவரும் பறக்காத்தும் சந்ததிகள், எங்களுடைய சொந்தக்காரர்கள், உற்றார்கள், உறவினர்கள், இன்னும் கியாமத்திலும் மருந்து வரக்கூடிய அனைத்து விதமான ஹயாத்தானவர்கள், மூத்தானவர்கள் அனைவருக்கும் எட்டி வைப்பாயால. அதை கொண்டு அவர்களுக்கு எல்லா சலாமத்தையும் ஆப்பிட்டு கொடுப்பாயால. யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம், யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம். செய்யநாது தர்பாத்துகளை உயர்த்துவாயால. அந்த தர்பாரை ஒளிமயமாக்குவாயால. லா இலாஹ இல்லல்லாஹை வழங்கி வாழக்கூடிய எங்கள் அனைவரையும் ஆக்கி விடுவாயால. யா அல்லா நாங்கள் வாழக்கூடிய காலமெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி விடுவாயால. எங்கள் அனைவருக்கும் யாரும் ஆசிரியத்தையும் சலாமத்தையும் கொடுப்பாயால. யாரும் விசாலமான வாய்ப்பை கொடுப்பாயால. ஆரோக்கியமான வாய்ப்பை கொடுப்பாயால. கல்மில் நாயகம் சல்லல்லாஹு இந்த கயிறை கேட்டார்களோ அனைத்து விதமான கயிறையும் அனைவருக்கும் கொடுப்பாயால. எந்த சர்வை வெட்டும் முன்னிடம் பாதுகாப்பு தெளிவார்களோ அனைத்து விதமான சர்வை வெட்டுங்களுடைய பாதுகாப்பாயால. யாரை மனித மக்களை கண்கள் குளிர்ச்சி வைப்பாயால. யாரெல்லாம் சலாத்துடைய பல காத்துக்கொள்ளும், மஞ்சள் பல காத்துக்கொள்ளும், சேகநாத்துடைய பல காத்துக்கொள்ளும். யாரெல்லாம் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய மனித மக்களுடைய வாழ்க்கையில கயிறை கொடுப்பாயால. இந்த மனிதக்கு பின்னால் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய சாலியான பிள்ளைகளாக எங்களுக்கு பிள்ளைகளை ஆக்கி வருவாயால. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வருவாயால. யாரெல்லாம் வியாபாரத்துல பறக்கத்து செய்வாயால. எங்கள் தொழில பறக்கத்து செய்வாயால. கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயால. நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயால. யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம், யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம். வீட்டில பறக்கத்து செய்வாயால. எங்களுடைய கல்வியில பறக்கத்து செய்வாயால. மனைவி மக்களிட பறக்கத்து செய்வாயால. எங்களுடைய வேலையில பறக்கத்து செய்வாயால. தொழில பறக்கத்து செய்வாயால. சில உற்றார் உறவுகளிட பறக்கத்து செய்வாயால. பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி எதற்காக போராடுகிறார்களோ அதற்கு உள்ள குதிரத்தை கொண்டும் உள்ள வல்லமையை கொண்டும் உள்ள கருணை கொண்டும் வெற்றியை கொடுப்பாயால. பாலஸ்தீன மக்களுக்கு தனி ஆக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயால. யாரெல்லாம் யார் ரஹ்மான் யார் ரஹீம் எப்படி பதில் சஹாபாக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாய் அப்படி வெற்றியை கொடுப்பாயால. யாரெல்லாம் வாழக்கூடிய காலமெல்லாம் எங்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் உன்னை அறிந்து உன்னை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயால. யாரெல்லாம் உன்னிலே வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரும் ஆக்கிடுவாயால. யாரை கல்வியில அமைதியை கூடியால, சந்தோஷத்தை கூடியால, நிம்மதியை கூடியால. இந்த மையத்துல பறக்காத்து கொள்ளியாடா கல்புல அமைதியை கொள்ளியாடா. செல்வாத்துடைய பறக்காத்து கொள்ளியாடா கல்புல அமைதியை கொள்ளியாடா. செல்வாத்தினாலுடைய பறக்காத்து கொள்ளியாடா கல்புல அமைதி கொள்ளியாடா. ஓதி நாயனா இருந்தாலும் பறக்காத்து கொள்ளியாடா என் கல்புல அமைதி கொள்ளியாடா. யா அல்லா யா ரஹ்மான் யா ரஹீம். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இதால அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட நாங்கள் அனைவரும் கூறியிருக்கிறோம். யாரெல்லாம் யாரெல்லாம் அதற்கு மகப்பத்துள்ளவர்களா என்பவர்கள் அனைவருக்கும் அந்த மகப்பத்தை கொடுப்பாயால. பேர்நாட்டுடைய மகப்பத்தை கொள்ள யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் லாயில விளங்கி வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரும் ஆக்கிடுவாயால. யாரெல்லாம் யார ஹமான் யாரையும் இறைஞான போன்களை அறிந்து அடைந்து இன்ப வாழ்வு கொடுப்பாயால. யாரா துணியால வாழக்கூடிய காலமெல்லாம் கவலையற்று வாழக்கூடிய எங்கள் அனைவரும் ஆக்கிடுவாயால. ஆளுமே அகராவுல யார கர்மன் நாயகம் கள்ளதான் குழுவும் சேகுமார்களுடைய குழுவும் எங்களை யாரெல்லாம் எழுப்புவாயால. யாரெல்லாம் கல்விகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயால. கீதாரை கொடுப்பாயால. யாரெல்லா யாரா மான் யாரையும் யாரெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன கோரிக்கையாக துவா கேட்டார்களோ அனைத்து விதமான துவாரம் கபடி செய்வாயால. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு யாரெல்லாம் பரிபூர்ண ஆசியத்தை கொடுப்பாயால. சலாமத்தை கொடுப்பாயால. யாரெல்லாம் நோயில கஷ்டப்படுகிறார்கள் அனைவருக்கும் சலாமத்தை கொடுப்பாயால. குறிப்பாக எங்கள் முறிவுகள் அனைவருக்கும் யாரா சலாமத்தை கொடுப்பாயால. யாரெல்லா குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுப்பாயால. குடும்பத்தை சந்தோஷத்தை கொடுப்பாயால. அனைவரையும் நேசித்து யாரெல்லா உன்னை அறிந்து உன்னை அறிந்து அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயால. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا مقلب القلوب ثبت قلوبنا إيمانك يا الله. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك توفيق ذاتك يا الله يا رحمن يا رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا الله இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயா அல்லாஹ். நீ அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். யார் குற்றங்கள் இருந்தால் மன்னித்து தருவாயா அல்லாஹ். பதரை கொண்டு எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். உங்கள் கருணை கொண்டு ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். சொல்லி யா ரப்பி யா நபி சையதுனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க ரஃபீக். பிறந்த நாளிலே குறிப்பாய் மனம் மகிழ்ந்து பாடுவேன். புனிதமான இந்த மஜ்லிஸ்ல எஜமானுடைய மீலாத் முபாரக் அல்லாஹ் நம்மளை ஒன்று கூட்டியிருக்கான். அல்லாஹ்வுக்கு லாக் லாக் சுக்கூர் செய்யணும். அதாவது எல்லாமே சீக்கிரம் வந்துட்டீங்க, அதனால இன்னும் எஜமான் கூட பத்திரையோடு முடிச்சுக்க சொன்னாங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வேலை இருக்கிறதுனால
இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதாவது சர்க்காருடைய மஜ்லிஸ்ல என்ன நடக்குன்னா, எஜமானுடைய பிறந்தநாள் மந்தவெளியில நடந்திருக்கு, லால்பேட்டையில நடந்திருக்கு, துபாயில நடந்திருக்கு. எஜமானுடைய எஹ்சான், எஜமான் நம்மளுக்கு இன்னைக்கு எஜமான் நம்மளுக்கு கிடைக்கலண்டா இந்த மாதிரி முரீதுகள் உட்கார்ந்துருப்போமா? எவ்வளோ கல்பு இன்னைக்கு ஹயாத் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஹயாத்தா வச்சிருக்காங்கல்ல, உயிரை மட்டும் இல்ல கல்பியும் ஹயாத்தா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நன்னாள்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம என்னன்னா கேட்கிறோமோ, அல்லாஹ்விட்ட கேட்கிறோமோ நிச்சயமாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். சர்க்காருடைய தவஜ்ஜஹ் நம்மளுக்கு இருக்கு. கலீஃபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அட்டென்ஷன்ல யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கை, அத்தனை எல்லா முரீதுகளுக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கும். அதாவது சர்க்காருடைய ஹஸ்தான ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்றேன், தப்பாலாம் நினைக்காதீங்க. மஜ்லிஸ் நேரத்தை கருதி சல்லு அலன் நபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவாத்து போதும். நீ 3 செலவாத்து ஓதுனா நன்மை தான். விஷயத்துக்கு வந்துருங்க. முஸ்லீமாக படைக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்க்காருடைய எல்லாம் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. சர்க்கார் சொல்லுவாங்க விஷயத்துக்கு வாங்கம்பாங்க. இன்று நம்ம என்ன அடைந்தோம் ஏன்னா அதாவது நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு முரீதுகளும் ஒரு 5 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன நீங்க பொக்கிஷத்தை அடைஞ்சீங்க அதை தான் இங்க பேச போறோம். முதலாக நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜஹபர் அலி கலீஃபா அவர்கள் ஒரு 3 நிமிஷம் பேசுமாறு அழைக்கின்றேன். صلوا على النبي محمد صلى الله على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மஜ்லிஸ்ல சர்க்காரப்போ பிறந்த நாள்ல நம்ம கொண்டாடுறதுக்காக கூடியிருக்கோம். மகான்களை கொண்டாடுறது தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. இன்னைக்கு கூட படிச்ச ஒரு குரான்ல ஒரு ஆயத்துல சூரா மரியத்துல வந்து அல்லாஹ் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து யஹ்யா வந்து அந்த பேரை சொல்லி உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதுல என்ன சொல்றான், அவங்கள வந்து நான் வந்து அவங்கள வந்து இலகிய மனசு உள்ளவங்களாவும் பிறருக்கு ரொம்ப நன்மை செய்யக்கூடியவங்களாவும் நான் படைச்சிருக்கேன் சொல்லிட்டு அவங்க பிறந்த நாளையும் இறந்த நாளையும் கொண்டாடணும்னு சொல்றான். அதே ஒரு இதுல ஒரு ஆயத்துல வருது. அப்போ மகான்களை நம்ம அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து தன் வாழ்நாள்ல அவங்க வந்து தனக்காக வாழல, அல்லாவுக்காக வாழ்றாங்க. யார் வந்து அல்லாவுக்காக அந்த தீனை எத்தி வைக்கிறாங்களோ அவங்களோட புகழ் காலகாலத்துக்கு மறையாது. அதுக்கு பெரிய பெரிய உச்சக்கட்ட உதாரணம் நம்மளோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் வந்த வழிமார்கள் எல்லாரும் வந்து அல்லாஹ் தான் காமிச்சு கொடுத்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில நம்ம சர்க்கார் வந்து அவங்க வந்து இப்போ பிற்காலத்துல வந்து சர்க்கார் வந்து வசதி வாய்ப்பு வந்தாலும் ஆரம்ப காலத்துல நம்ம கேள்விப்படுறோம் அவங்க ஆரம்ப காலத்துல ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க சர்க்கார். அந்த சூழ்நிலையில அவங்களால ஹைதராபாத்து கூட போறதுக்கு கூட பணம் காசு இருக்காது. இருந்தாலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வர்ற முரீதுகளை அந்த மாதிரி வரவேற்றாங்க. அவங்க வீட்டுக்கு வரக்குள்ள முரீதுகளுக்கு வந்து உணவு அளிக்க கூட பணம் இருக்காது. அப்ப பீராணி மாட்டை உள்ள நகைகளை கொண்டு போய் வைப்பாங்க. அது மாதிரி நிறைய செலவுகள் பண்ணாங்க. அப்போ அல்லாவுக்காக தீனுக்காக அவங்க செய்யக்குள்ள அவங்களோட அதோட அதை பாக்குறோம் நம்ம. அதோட இதுதான் இங்கேயா அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம இல்லாட்டி வந்து சாதாரண மக்களா வாழ்ந்துருப்போம். எது நடந்தாலும் எந்த காரியம் நடந்தாலும் இவனை கொண்டு நடந்துச்சு அவனை கொண்டு நடந்துச்சுன்னு. இப்ப வந்து நமக்கு நல்லா தெரியுது, கண் கூட அல்லா தான் நடத்துறான்னு. நம்ம நமக்கு ஏதாவது தவறு நடந்தா ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம அல்லாட்ட தான் ருஜு ஆகுறோம். இவனை கொண்டு ஆச்சுன்னு நம்ம நினைச்சாலும் அப்ப இவனை கொண்டு நடக்கிற இந்த லாப நஷ்டமும் அது அல்லாவை கொண்டுதான் வருதுன்னு இப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை சர்க்கார் அவங்களோட உழைப்பு தான் அது. இவ்வளவு முடியுது. சிங்கப்பூர் மலேசியா எவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப அது பெரும் பாக்கியம். அது சர்க்காருக்கு உண்மையான முறிதா எல்லாரும் வாழ அல்லாஹ் திருப்ப சொன்னேன். இந்த நாள் சர்க்கார் நிகழ்ச்சி செய்தாங்க. நம்முடைய தாதா சர்க்கார் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு எல்லாவா தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்கள் நாமும் ஒருவர். அதுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ். அதாவது 2022 எங்களுடைய சேதநாயகம் அவர்கள் கூட சேர்ந்து தாதா சர்க்கார் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு பாக்கியம் கிடைச்சது. நான் போனப்ப 2 நாள், ஒரு நாள் பாதிய லால்பேட்டை போயிட்டு வந்தோம், மீதி நாள் ஆயங்குடி போயிட்டு வந்தோம். 2வது நாள்
இல்லா நாள் சரியில்லை அப்படின்றோம். அப்ப வந்து நான் என்னுடைய சேவையை நான் கவனிப்ப என்னுடைய தன்னுடைய சேவுடைய ரவுதாவுது அவர்கள் திருமுகத்தை பதித்த ஒவ்வொரு தடவையும் என்னுடைய சேவுடைய கண்கள் கலங்காம அவர்கள் எந்திரிக்கவே இல்லை. அதாவது தன்னுடைய சேகு மேல இருந்த நேசமும் தேட்டமும் அந்த காதலும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் வந்து நேரடியாக பார்த்தேன். ஒரு தடவையும் அவர்களுடைய தன்னுடைய சேகுடைய முபாரக்கான அந்த ரவுலாவில் அவர்கள் என்னுடைய சர்க்கார் அவங்க முகத்தை நேரமெல்லாம் கண்ணீர் அப்படியே கொட்டும், அழுதுகிட்டே தான் என்னுடைய சர்க்கார் நாயகம் வந்திருக்காங்க. அதே போல தன்னுடைய சஜ்ஜாதாமார்கள், அதாவது தாதா சர்க்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் என்னுடைய சர்க்கார் கட்டி அணைக்கும் போதெல்லாம் கண்ணீர். அப்ப இதுல இருந்து நான் தெரிந்து கொண்டது என்னன்னு சொன்னா, சேகுடைய முறிதாக இருப்பது மட்டும் பெருசல்ல, அந்த சேகை எந்த அளவுக்கு நேசிக்கணும், அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும், அதே நேரத்துல சேகுடைய பிள்ளைகளையும் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணுன்றதை என்னுடைய சேகை கொண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த நிலை, இந்த பாக்கியமான நிலை, இந்த உயர்வான இந்த நிலை தாதா சர்க்கார் அவர்கள் இல்லாம நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. தாதா சர்க்கார் அவர்கள் என்னுடைய சேகை கண்டெடுத்தாங்க. அதன் மூலியமாக தாதா சர்க்கார் அவர்கள் என்னுடைய சேகுடைய கோவையில இருந்து அவர்களுடைய பைதான் இங்க வெளியாகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் பல ஆண்டு காலங்களுக்கு நாம் வந்து நம்முடைய சேகு நாயகம் அவர்களுடைய பார்வையிலேயே, அவர்களுடைய தரிசனத்திலேயே இருக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளோ 3 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால 3 நிமிஷம் கொடுப்பேன். சர்க்காரை பத்தி சொல்றப்ப ஒரு லட்சங்களுடைய உள்ளங்கள்ல இந்த திருக்களிமாவுடைய தீபத்தை சர்க்கார் நான் வந்து ஏற்றி வச்சாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. எந்த வகையிலன்னா, நம்ம என்னை போல மக்களுக்கு வந்து சர்க்கார் கிடைச்சது வந்து மிகப்பெரிய பாக்கியம். நம்ம ஏன் சர்க்காருடைய இந்த நாள், பிறந்த நாளை கொண்டாடணும்னா, இது நம் போன்ற மக்களுக்கு சேனா மூலமாக கிடைத்த பெரும் பாக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு சேகுமார்களை பெற்றுக்கொள்வது, சேகுமார்கள் மூலமாக அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வது. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய விழா நம்ம கொண்டாடுற எல்லாம் சொல்லுது. நான் சர்க்கார்கிட்ட சொல்லணும்னா, கடைசி பஸ்ல ஓடி போய் ஏறுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி சர்க்கார்கிட்ட வந்து 2004 2003 மலர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப சர்க்கார்கிட்ட தபால் மூலமாக பயத் வாங்கினேன். சர்க்காரை வந்து நேரா பார்த்ததே கிடையாது, கடிதம் மூலமா மட்டும்தான் பயத் வாங்கினாங்க. நான் நினைச்சு பாக்குறது, சர்க்கார் எங்கோ இருக்கிறாங்க, ஆனா நாம எங்கோ இருக்கோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக நமக்கு ஒரு சர்க்காரை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நம்முடைய வாழ்க்கையில சர்க்காரை புரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாளைக்கு கியாமத் நாள்ல அந்த உம்மத்தை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சங்கை செய்வான். அதுபோல யாரெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு மனிதர்கள் சங்க செஞ்சாங்களோ அது வழியில இது மூலாட்சணமாக லட்சங்களுடைய உள்ளங்கள் அவங்க வந்து இந்த திருக்கலிமாவுடைய விளக்கத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டுதான் நாளைக்கு சர்க்கார் நாயகத்தையும் சங்கை செய்வான். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பது எல்லாமே இந்த உம்மத்துக்கு பெரிய பாக்கியம். அதுபோலதான் முரீதுகளுக்கு ஷேகுமார்கள் இருப்பது பெரிய பாக்கியம்.
யானை இறந்தாலும் பொன் இருந்தாலும் பொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சர்க்கார் நாயகம் நம்முடைய இருப்பு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வரம். ஏன்னா அல்லாஹுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி முரீதுகளுக்கு ஷேக் தான். ஷேக் வழியாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த தாத்தை நாம் கொண்டாடுவது, அந்த தாத்தை நேசிப்பது, அந்த தாத்தை நம்ம மேலும் மேலும் நினைப்பது, அந்த தாத்தாகவே நாம் மாறிவிடுது. அப்படி இருக்கும் பொழுது நாம் அல்லாஹுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதிமொழி என்னன்னா, நான் என்னுடைய ஷேக் நாயகம் மூலமாக அல்லாஹுவை பெற்றுக்கொள்வேன். அவர்கள் எந்த வழியில யாப்பு சுகுதை செய்தார்களோ அதே வழியில் என் ஷேக் நாயகத்துடைய சூரத்திலே நான் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வேன். இதுதான் உண்மையான கொண்டாட்டம். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நன்றிங்க. கண்டிப்பா சஜாதா அவர்கள் உரையாற்றுவார். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அதாவது யார் என் மீது நேசம் கொள்ள விரும்புறாங்களோ அவங்கள என்னுடைய ரசூல் என்னுடைய ஹபீபு நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த பின்பற்றுங்கிற வார்த்தை உள்ள ஒரு அடங்கி இருக்க ஒரு மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு முஹப்பத் இருந்தா தான் அவங்களை பின்பற்ற முடியும். அதனால அந்த யுஹிபி, அதாவது ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ் அப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா நீங்க ஹபீப நேசம் கொண்டு அவங்க பின்பற்றுங்கன்னு சொல்றான். அதான் பாயிண்ட். அதனால அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் குர்ஆன்ல அளவுக்கு அதிகமா புகழ்றான். அதாவது ரசூலுல்லாஹ் கொண்டாடுறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு எல்லையே காமிக்கல. ஏன்னா அவங்க அனுப்புனதே ரஹ்மத்துல் ஆலமீன்காக தான். அவங்க அதாவது ரஹ்மத்துன்னு சொன்னாலே ரசூலுல்லாஹ் தான். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் தஆலா நம்ம சொல்லி கொடுக்குறான் ஈடேற்றம் ரசூலுல்லாஹை கொண்டு. அந்த ரசூலுல்லாவை நம்மளுக்கு அறிமுகம் படித்து வைத்தவங்க நம்ம ஷேக்மார்கள் தான். எப்படி நம்ம துவா கேட்கிறோமா இல்லையா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனான்னு. கல்புகளை புரட்டக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. ஆனா முரீதுமார்களுக்கு நம்ம 5G தான் கல்புகளை புரட்டினாங்க. நம்ம நிறைய கேட்டிருக்கோம், நிறைய ஷேக்மார்கள் சாதாரண மக்களுக்கு முரீது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இறைஞானத்தை விளங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதனால ஆலிம்மார்கள் அதாவது மார்க்க இல்மு படித்தவங்களுக்கு முரீது கொடுக்க விரும்புவாங்க. ஆனா நம்ம பேர்லாம் சொல்ல விரும்பலான்னு நம்மளுக்கு தெரியும். உலமாக்குலாம் ஷேகு, இவங்க ஆலிமுக்கு மட்டும்தான் முரீது கொடுப்பாங்க நம்மளுக்கு சில பேருக்கு தெரியும். ஆனா 5G பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த ஈமானோட சுவை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முரீது கொடுத்தாங்க. அதே போர்வையில தான் நம்மளோட மதீனா நாயகம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நம்மளுக்கு அந்த ஈமானோட சுவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மாபெரும் காதலுடைய சுவை நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகுதியும் இல்லாத நம்மளுக்கு இழுத்து கொண்டு முரீது கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா ஒரு முரீத அடிப்படை, ஒரு முரீதுடைய கல்புல என்ன இருக்கணும்னா, நம்முடைய கல்புல புரட்டக்கூடிய ஷேக்மார்கள் தான். ஏன்னா ஷேக் ரசூலுல்லாவை காமிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை காமிக்கிறான். இதான் நம்மளோட அடிப்படை பாடத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் உண்மை. அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேகை கொண்டாடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க ரசூலுல்லாவை காமிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா தான் காமிக்கிறாங்க. இது நம்ம டெய்லி லைஃப்லயே பார்க்குறோம். இப்போ உள்ள இஸ்லாம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு ரீதியான ஒரு இஸ்லாம்.
இந்தந்த கடமைகள் பண்ண முடிஞ்சு, அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த 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 விஷயத்த வந்து ஒரு சில பேர் வேலையாவே எடுத்துக்கிறாங்க. இப்ப இமாம்களும் பாத்தீங்கன்னா தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில போய் அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது நம்ம வந்து டெய்லி பாக்குறோம். அப்பனா அவங்க கற்றுக்கொண்ட இல்முக்கும் அந்த கல்புக்கும் ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அந்த சம்பந்தத்தை நம்மளுக்கு ஏற்படுத்திருக்காங்க. இது வந்து பைஜிநாயகம் வந்தனால நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். அவங்க மூலியமாக மதிநாயகம் வந்தனால மாபெரும் பாக்கியம் மறந்துடக்கூடாது. எவ்வளோ ஷேக நம்ம கொண்டாடுறோமோ அவ்வளோ அல்லாஹ் தஆலா நம்ம கல்புல வந்து உட்காந்துருவோம். இன்ஷா அல்லாஹ். வாஹதான் இல்லா. அல்லாஹ் மீண்டும் ஒரு ஷைக் நமக்கு உதயமாவுனாங்க. உதயமாவுனது இங்க உதயம் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அது முடிவே கிடையாது. முஹம்மது ரசூலுல்லா நம்ம என்னைக்கு நம்ம சொல்றோமோ அது முடிஞ்சு இல்லாத தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அது மதனி ஷாயதுமான் மூலியமாக, இன்னும் குலஃபாக்கள் மூலியமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, ஒரு ஷேக் ஹயாத்தா இருக்கும் போது அவங்களுடைய ஃபைசான் ஒரு ரிவர், ஒரு ஆறுல எந்த அளவுக்கு கப்பல் போகுமோ அந்த வேகத்துல இருக்கும் அவங்களுடைய ஃபைசான் ஒவ்வொரு முரீதுக்கு. அதே அவங்க இன்திகால ஆகுனாங்கன்னா ஒரு கடல்ல எப்படி எவ்வளவு பெரிய ஒரு ஷிப்பா இருந்தாலும் போகுமோ அந்த அளவுக்கு ஃபைசான் வெளியாகும்பாங்க சர்க்கார். இது என்ன முடியுது நான் தெரிஞ்சுக்கணும்னா, சர்க்கார் சொல்றாங்க போற வேகம் ஃபைசான் வேகமா தான் இருக்கு, வாங்குற தகுதி எனக்கு இருக்கா? அதுக்குதான் சர்க்கார் இந்த நிமிஷம் அவங்களை புகழக்கூடிய, ஏன்னா சர்க்கார் சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேரத்துல ஷேக் இல்ம பாஸ் பண்ணுவாங்க. ஆனா ஷேக் என்ன பண்ணாங்க, நமக்கு ஃபைதிஷான எஜமான் அவங்க மேல உள்ள இஷ்க நமக்கு கொடுத்துட்டாங்க. எந்த முடியுது இருந்தாலும் அவங்க பேரை சொன்ன அழுவோம். மௌலா ரியாஸ் மௌலா அவங்க சில விஷயம் சொன்னாங்க. மலர் ஹாஸ்பிட்டல்ல நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் சர்க்காரு. மலர் ஹாஸ்பிட்டல்ல கிராஸ் பண்ணும் போது பார்த்தேன். மந்தவெளியில நிற்கும் போது சர்க்கார் தனியா உட்காந்துருந்தாங்க, அங்க பார்த்தேன். என்ன கையை பிடிச்சி சர்க்கார் அழைச்சிட்டு போவாங்க, ரூமுக்கு அழைச்சிட்டு போவாங்க. நினைச்சு பார்க்கும்போது அல்லாஹ் எப்படி, அல்லாஹ் இந்த நிமிஷம் எனக்கு ஹயாத்து வந்து சொல்லி கொடுத்தது சர்க்கார். ஹயாத் அல்லாட தான் பாருக்கு, உனக்கு ஹயாத் இந்த நிமிஷம் சர்க்கார் ஹயாத்துலதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த நிமிஷம் உணர வைக்கிறாங்க நம்ம சர்க்கார். அல்லாஹ் அவர் என்ன சொல்ல முடியும், எஜமான் ஹயாத்துலதான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, ஜுஹூர் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அல்லாஹ் மௌலா சொல்றாங்க மேலும் சர்க்கார் நம்மளை சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடைஞ்சிட்டோம், நல்வாழ்வு அடைஞ்சிட்டோம். ரசூலுல்லாட்ட எந்த அளவுக்கு ஒரு சிட்டிசன் அல்லாஹ் வாங்கி கொடுத்தானோ அல்லாஹ் நம்ம செய்கிட்டே சிட்டிசன் வாங்கி கொடுத்துட்டான். எங்க போனாலும் அந்த ஒரு இஷ்கு காதல். ஏன்னா சர்க்கார் சொல்லி கொடுப்பாங்க ஒரே ஒரு விஷயம், இல்மு ஒரு நிமிஷத்துல எந்த நிமிஷம் வேணாலும் ஒரு லேக் ஆகலாம். நான் இப்படி இருந்தேன், ஒரு மாஹியாத்துனா என்ன, தக்காய்க்குனா என்ன, ஹக்காய்க்குனா என்ன, ஒரு மாதிரி போனா தப்பா சொல்லலாம். ஆனா இஷ்கு எல்லா நிமிஷத்துல காப்பாத்திடுவாங்க சர்க்கார். அந்த இஷ்க வந்து சர்க்காருக்கு தாதா சர்க்கார் பேர் வச்சாங்கன்னா குத்துபே இர்ஷாதுன்னு. ஒரு பாமர மக்களுக்கு கூட, அறிவு கெட்டவனுக்கு கூட, என்ன மாதிரி ஒரு அறிவு கெட்டவனுக்கு கூட அறிவை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குத்துபே இர்ஷாதுன்னு பட்டம் கொடுத்தாங்கன்னா பைத்திஷா சர்க்கார். அவங்களோட பிக்சரங்கள்ல அல்லாஹ் நம்ம மீண்டும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். அதனால அல்லாஹ் மேலும் மேலும் அல்லாஹ் அவங்களுடைய ஒரு தவஜகல, அவங்களுடைய பிச்சையில, ஏன்னா சர்க்கார் சொல்றாங்க செய்கிட்ட துவான்னு சொல்லாதீங்க, தவஜகன்னு சொல்லாதீங்க, அது நடக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் வந்து உட்காடுறோம். ஆமீன் ஆமீன் வாஹிதா அவ்வா நாடி அல்ஹம்துலில்லாஹ் இருந்தார். ஈதுல் அக்பர். ஈதுல் அக்பர்னா பெருநாளுக்குலாம் பெருநாள். அல்லாஹ் ஒரு மகானை படைச்சி இந்த தமிழ்நாட்டுடைய ஜோதியா அல்லாஹ் விளங்க வச்சான் நம்முடைய தாதா சர்க்கார். அல்ஹம்துலில்லாஹ். அவங்க அவங்க ஏற்றி வச்ச தீபத்துல ஒரு தீபம் தான் என்னுடைய ஷேகா அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான் எனக்கு. அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட மாபெரும் பாக்கியத்தை கொடுத்தான் அந்த ஷேகுடைய பாக்கியத்துல. அதான் சர்க்கார் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா எங்க இருக்கிறாங்கிற காமிச்சு கொடுத்தத உனக்கு இந்த அல்லா தாம்பா அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஷேகா அல்லாஹு தாலா நமக்கு காமிச்சு கொடுத்தான். இந்த பைஜி நாயகம் ஒரு நாள் நாகூர் ஷரீஃப் வந்திருந்தாங்க. வந்திருக்கும் பொழுது நான் வந்து கடைக்கு எடுத்தாப்புல நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது என்னை கவனிச்சு அவங்க இன்னொரு ஆளை பாக்குறாங்க, என்னையும் பாக்குறாங்க. அல்லாஹு தாலா அந்த பார்வையுடைய பறக்கத்துல என்ன பண்ணிட்டான், அந்த சில்சிலாலே அல்லாஹு தாலா என்னைய கொண்டு வந்து சேர்த்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த நாள்ல அல்லாஹு தாலா நம்ம தௌஃபீக் செஞ்சான். அண்ணல் நபியின் பிம்பம் உரித்த திருநாள் இது. அரசை அல்லாஹ் அலங்கரிக்கும் பெருநாள் இது. அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட நாள்ல அல்லாஹ் நம்மளை அலங்கரித்து வச்சிருந்தான்.
மேலும் மேலும் நல்பாக்கியம் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்மான் மதனி அவர்கள். சல்லு அலன் நபி முஹம்மதின். அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த ஒரு நாள்ல உட்கார்ந்துருக்கோம். ஃபைஸ் சர்க்காரோட பிறந்த நாள்ல. ஃபைஸ் சர்க்கார் நம்ம சர்க்கார் கைய பிடிச்சிருக்கலன்னா நாம மதினிஷா சர்க்கார் முரீதா ஆயிருக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க பண்ண பாக்கியம் நமக்கு மதினிஷா சர்க்கார் கிடைச்சாங்க. நம்ம சர்க்கார் சொல்லியிருக்காங்க, நம்ம சர்க்காரை எப்படி மதிக்கணும் அப்படின்னு. இப்போ இடையில அஸ்ரருல்லா சர்க்கார் இந்த சிங்கப்பூருக்கு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு வாரமா தாலீம் நடந்தது. அதுக்கப்புறமா சர்க்கார் சொல்லி காட்டினாங்க, கொஞ்சம் பேர் வந்தோம், பல பேர் வரல அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சர்க்காரையும் அவங்க எப்படி மதிக்கணும், அவங்க நம்ம சர்க்கார் இல்லாட்டா போகக்கூடாது அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு சர்க்காரையும் எப்படி மதிக்கணும்னு நம்ம சர்க்கார் நமக்கு சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த தரிக்கத்து பாதையில இது வந்து ஒரு செயின், அதாவது ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி. இடையில நீங்க ஒன்று விட்டா கூட அது கரண்ட் பாஸ் ஆகாது, விட்டுரும். அதனால மதினிஷா சர்க்கார் கையை பிடிச்சவங்க அவங்க நம்ம சர்க்கார், அவங்க ஃபைசி சர்க்கார் கையை பிடிச்சிருக்காங்க. அப்படியே பாஸ் ஆகி ஒவ்வொரு அவுலியாக்கள் கையிலையும் போய் அப்படியே ரசூலுல்லாஹ் கிட்ட போகும். அதனால இங்க நான் தான் சர்க்காரை மட்டும்தான் நான் கேட்பேன் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு அவுலியாக்களையும் ஒவ்வொரு சர்க்காரையும் மதிக்கிறதுக்கு எப்படி மதிக்கணும்னு நம்ம சர்க்கார் சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு அவுலியாக்களையும் போய் நம்ம ஜியாரத் பண்றோம். பாக்தாத் போயிருந்தோம். இப்போ இந்த இந்த காதிரியா சிஸ்தியான் மட்டும் இல்லாம பல தரிக்கத்துகள் இருக்கு, பல ஷேகுமார்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு தரிக்கத்துலையும். எல்லாருமே ஒரே மரத்துல இருக்கிற கிளைகள் தான். எல்லாருமே கடைசியா போய் முடிகிற இடம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிக்கத்து எனக்கு கிடைச்சதுல அல்ஹம்துலில்லாஹ். சொல்லி காட்டினாங்க. போன வாரம் கூட சில பேர் வருவாங்க, வந்துட்டு அப்படியே ஓடிடுவாங்க பைத்து வாங்கிட்டு. அப்படி ஓடி போனவங்கள லிஸ்ட்ல ஒருத்தன் நான் தான். ஏன்னா நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் சர்க்காரோட பிச்சை அவங்க போட்ட கொக்கி எழுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பாக்கியம். கை சர்க்காரோட தர்பார் அல்லாஹ் ஒளிமயமாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு புரிதலும் கண்டிப்பாகவும் சிறப்பாக பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது 9:30 10 மணி வரைக்கும் தான் இந்த அட்மாஸ்பியரை வச்சிருந்தேன். அதே மாதிரி சிறப்பா ஒவ்வொரு புரிதலும் தன்னுடைய பைசான அழகா சொன்னாங்க. ரியாஸ் மோலா கூட சொன்னாங்க, நான் கடைசி பஸ்ல தான் ஏறி வந்தேன்னு. கடைசி பஸ்ல ஏறினாலும் பஸ்ல ஏறிட்டீங்கல்ல, ஒன்னும் இறங்கல கீழே. அதே மாதிரி மகாதீர் மோலா சொன்னாங்க, தன்னுடைய ஷேக் எப்படி ஷேகோட தர்பார்ல இருந்தாங்க, அவங்களுடைய சஜாதாக்கள்கிட்ட எப்படி நடந்தாங்க, நாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொன்னாங்க. அதே மாதிரி மோலா பேசும்போது, ஜஹபல்லி மோலா பேசும்பொழுது இந்த கொண்டாட்டம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக அந்த ஆதாரத்தை வச்சு காட்டினாங்க. கபீர் பேசும்பொழுது அந்த செய்திகளை ஷேகுடைய இஷ்கு இல்மு கூட ஒரு நேரத்துல கீழே போகும், இஷ்கு என்னைக்குமே அது கீழேயே போவாது அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒவ்வொரு முரீதுகளும் அழகா எடுத்துரைச்சாங்க. இப்ப நான் அடுத்த முரீதுட்ட யார்த்தையா கீழே மைக்க கொடுக்கலான்னு பார்த்தேன், எல்லாருமே கீழே குனிஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அதனால எஜமான் கலீஃபா கபூலிஷா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய ஷேக் நாயகம் ஃபைசி சர்கார் அவர்களுடைய புனிதமான பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இந்த புனிதமான மஜ்லிஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை கொண்டு கூட செய்திருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அவர்களை புகழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இந்த ஜாத்தை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தரிக்கத்துடைய நசீபை ஏற்படுத்தினார். இது அவர்கள் இல்லை என்றால் இந்த நசீபு நமக்கு எட்டி இருக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். அவருடைய அந்த அயலாத உழைப்பு, அவர்கள் பெற்ற ஞானங்களை தன்னுடைய முரீதுகளுக்கு கொடுத்திட வேண்டும் என்ற அந்த ஆவல், அவருடைய அயலாத உழைப்பு இப்ப பூத்து கொழுந்து கூடிய ஒரு மரத்துல எப்படி பழங்கள் பூத்து கொழுந்து இருக்குமோ அப்படி போல இந்த முரீதுகள் பூத்து கொழுந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாம் பெற்றிருக்கிற பாக்கியம் அவர்கள் இல்லை என்றால் இந்த ஞானம் நாம் பெற்றிருக்க மாட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வே விளங்கி இருக்க மாட்டோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நமக்கு அறிமுகப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நெறியாக ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களாக அவர்கள் ஆக்கியிருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய இந்த பிறப்பை நாம் கொண்டாடுவதற்கு மிக்க மகிழ்ச்சியோடு இங்கே இருக்கு. நான் இன்று வர முடியுமா இல்லையா என்று தெரியாத காரணத்தினால் நான் என்னுடைய பெயரை கூட பதிவு பண்ண முடியாது. இருந்த போதிலும் என்னுடைய அந்த அன்பு இஷ்கு அவர்களுக்கு மேல் இருப்பதனாலே எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று வந்து இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. செல்வான் மதனி அவர்கள் ஒரு 2 நிமிடம் பேசுவார். அதாவது இந்த சபையில எஜமானுடைய தலைமையில் நடக்குது. இந்த சபையில மைக்கு கிடக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இது அவுலியாக்களோட சபை, இது சாதாரண சபை இல்லை. ஒவ்வொரு அரசியல்வாதியும் மைக்கு தேடிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைக்குமா, நான் குறுகிய பரப்பு செயலாளர், என் மாவட்டத்தை பத்தி பேசுறது. உங்களுடைய மாவட்டம்னா என்ன, உங்களுடைய வீட்டோட கோரிக்கை வைங்க. நீங்க 2 வாரத்தை பேசினாலே இப்படி தலைச்சது அது உங்க வீட்டுல போய் மலரும். இன்னைக்கு புனிதம் சொன்னாங்களே எஜமான், அவங்களோட இஷ்கில தான் வந்தேன். எனக்கு 10 மணி இன்னும் ஆகல, அதனாலதான் அவர்கிட்ட ஒரு 2 நிமிஷத்தை கோரிக்கை வைக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா நோக்கி பார்த்தோம்னா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கல. ஷேகு கருணைப்பட்டு நம்ம மேல கருணைப்பட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த ஒரு பாக்கியத்தினாலதான் இங்க வந்து உட்காந்துருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நிறைய சம்பவம் அத்தா சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா, இப்ப சொல்லிட்டு இருக்கும் போது இதுல வந்து ஆலிம்களுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. ஒண்ணுமே தெரியாது ஜாயிலுக்கு தான் எல்லாம் எஜமான் வந்து இது அவங்க அந்த இதை அவங்க இதை கொண்டு நம்மளை வந்து நம்ம வந்து ஜாகிலா இருந்தவன ஒண்ணு இல்லாதவன நான் ஒரு இதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிறந்தநாள் கூட பார்க்கும் போது மச்சாங்க சொல்லி இருந்தா சார், மதனி சர்க்கார் வந்து அதை ரொம்ப ஆசையா வந்து இது செய்யணுமா பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லியிருந்தாங்கள. ஏன்னா இது நம்ம காமிக்கிறாங்க ஒரு ஷேகை வந்து எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு என்கரேஜா எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஏன்னா நமக்கு நிறைய அதாவது என்னன்னா நம்ம நிறைய அனுபவிக்கிறோம். இது அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஷேகை கொண்டு தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது தெரியாம விளங்காம ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா
ஒரு எது நம்மளோட சொந்த முயற்சி இல்ல சொந்த திறமை ஒண்ணுமே கிடையாது. சொந்த திறமை ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நான் அடிக்கடி நம்ம மஜ்லிஸ்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா நல்ல பெரிய பணக்காரனா இருப்பானா, பிரெயின் மூளைக்கு போற நரம்பு கட் ஆகி அவனை சிந்திக்கவே முடியாது. அவனுக்கு எத்தனை கோடி இருக்க கூட தெரியாது. ஆனா கோடி இருக்கும், அவனுக்கு தெரியாது. அப்படிலாம் இல்லாம நம்ம சர்க்கார் ஒவ்வொரு விஷயம் ஒரு விஷயம் நடந்தாலும் எப்படி வந்துச்சு எப்படின்னு விளங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து இடையில கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது அல்லாஹ்தாலா எந்த அளவுக்கு அந்த சர்க்கார் அந்த பைப் சர்க்கார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரிசி இருக்கலாமா, அரிசி வந்து விலை வச்சு நமக்கு வந்து ஈஸியா வந்துடுது. அத அத வந்து அந்த அரிசியை வந்து நம்ம அப்ப இது பண்றதுக்கு எத்தனை பேரை வேலை வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கம்மான்னு சொல்றாங்க. அப்ப வந்து அதுக்கு ஒரு லேண்டு வேணும், அடுத்து அதுக்கு வந்து ஒருத்தவங்க காசு வேணும், விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணி அதை ஒருத்தவங்க வாங்கணும், வாங்கி சிங்கப்பூர் கொண்டு வரணும், சிங்கப்பூர் கடைக்கு ஒருத்தவங்க கொண்டு வரணும், அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு வரணும். இத்தனை வேலை வச்சிருக்கான். ஆனா அல்லாஹ்தாலா நமக்கு ஈஸியா நினைச்ச உடனே கொடுத்துட்றான். இதெல்லாம் வந்து விளங்க வச்சது நம்ம ஷேக கொண்டு தான் விளங்கிக்கிட்டு இருக்கோம். மேலும் அதிகமாக விளங்கணும். சர்க்கார் அதிகமுறை இந்த மாதிரி இந்த புனிதமான நாள்ல வந்து மதனி சர்க்காருக்கு சலாம் தா ரஹமத்தா, நோய் நொடி இல்லா நீண்ட ஆயிலும் சலாம் தாலா வாழ்வை கொடுக்கணும். எப்படி சேக கொண்டாடுறோம் அதே மாதிரி எங்களுக்கும் வந்து நாங்களும் வந்து அதிக முயற்சி எடுத்து சேக கொண்டாட பாக்கியத்தை அல்லாஹ் திரும்ப செய்யணும். சேக பின்னிக் கொண்டுள்ளோம். மதனையும் அஸ்வின் மதனையும் இரண்டு வேண்டும். மதனி சல்லு அலா நபி. இடையில அஸ்ரால் சார் வந்திருந்தாங்க. அவங்க மகிமையெல்லாம் வந்து மௌலா ஜவுதீன் மௌலா அவரு எடுத்து காட்டினாங்க. சிறந்த விஷயம் தான் நம்ம என்னுடைய ஷேக் மதினி ஷா ஃபைசி அவர்கள் தான் எப்படி நடந்து கொண்டாங்களோ ஹைதராபாத் சர்க்கார் முன்னாடி, அது அது வந்து நம்ம ஒரு பாடம். பணிவன்பா பணிவன்பா நடந்துட்டாங்க. அவங்க வந்தா சர்க்கார் தவறாம ஏர்போர்ட்ல அழைப்பாங்க. இது வந்து ஒரு முன்மாதிரி. வாசல் தானோ அலமதுல்லாஹ். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மாபெரும் கிருபை அல்லாஹ் நமக்கு வந்து சேகன் குச்சியா கொடுத்துருக்குறான். என்ன மதினி ஷா சர்க்கார் அவங்களுடைய முறிவுக்கு அவங்களை கொண்டு தான் நமக்கு வந்து ஃபைஜி சர்க்கார் கிடைச்சாங்க. இப்போ நம்ம சர்க்கார் இல்லாட்டி நமக்கு நிச்சயமா அந்த ஃபைஜி சர்க்கார் அவங்க அந்த போதிச்ச அந்த நமக்கு கிடைச்சிருக்காது. எந்த அளவுக்குனாக்கா சர்க்கார் மேல முகமது, நம்ம சர்க்கார் எப்படி நம்ம தாதா சர்க்கார் மேல முகமது வச்சிருந்தாங்களோ அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நம்ம கல்வில வந்து முகமத்தை கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். ஊருக்கு போனாக்கா அது எங்க ஊர் பக்கம் கொஞ்சம் பேச்சு நடக்கும். என்ன 5G குரூப்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு. ஆமா, 5G குரூப் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து போயிடாதுங்க, வஹாபி எல்லாம் நஜாத்து எல்லாம் போகாதுங்கம்பாங்க. அப்போ வந்து ஒரு நாளைக்கு என்ன பண்ண, 5G குரூப்னாங்க ஏன் நீங்க வந்து பயப்படுறாங்க, அவங்க வந்து இஸ்லாத்தான் சொல்றாங்க சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுல நம்ம 5G குரூப்ல உண்மையான பாதையில இருக்கிறோம். எந்த அளவுக்கு வந்து சர்க்கார் வந்து பல மக்கள் இந்த ஈமானம் வந்து எல்லாத்துக்கும் 5G சர்க்கார் வந்து போதிச்சிருக்கிறாங்க. அந்த கலிமா எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குனாக்கா இந்த நஜாத்துக்காரங்க வந்து 5G குரூப்னே தனியாக பேர் வச்சுட்டானுங்க நம்ம சர்க்காருக்கு. அதனால அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து இப்ப ரொம்ப பெரிய ரொம்ப பாக்கியசாலி. நான் நம்ம சர்க்கார் நினைச்சாலே, நம்ம மதினி சர்க்கார் சரி 5G சர்க்கார் நினைச்சாலே கல்வில வந்து ஒரு இன்பம் காணுது.
நினைக்கும் போதெல்லாம் கல்புக்கு எந்த சிரமமா இருந்தாலும் சர்க்காருடைய அந்த சூரத்தை கொண்டு வந்தாலே கவலைகள் பறந்து போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா நம்மை கேட்காமலேயே படைப்பினங்களை மிக சிறந்த படைப்பினமாக மனித கோடியில படிச்சிருக்கிறோம். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் எல்மிச்சமாக அல்லாஹ் தாலா நம்மை கேட்காமலேயே நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில தேர்ந்தெடுத்து தோற்றுவித்திருக்கின்றான். அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் மேல்மிச்சமாக தன்னை அறிந்து அடைய வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டதால் நம்மை ஒரு ஷேகுடன் சேர்த்து கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஷேகுடன் அல்லாஹ் தாலா நம்மை சேர்த்து கொண்டானோ அவனைதான் தன்னை பற்றி விளக்கி கொண்டும் விளங்க வைத்துக் கொண்டும் இருக்கின்றான். எந்த சர்க்கார்ல இருந்து போதனை செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதே அல்லாஹ் தாலா தான் நம்ம கூட இருந்து அதை கேட்கவும் விளங்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இல்ம கிடைக்கிறதே நம்ம ஷேகுடைய கையை பிடிச்ச பாக்கியத்தை தான் கிடைச்சிருக்குது. ஏன்னா சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாட்டி அல்லாஹ் தாலா யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நமக்கு சர்க்கார் வராட்டி அல்லாஹ் தாலா யாருக்கும் தெரியாது. ஏன்னா புத்தகங்கள்ல குரான்ல இருந்த அல்லாஹ்வை லா இலாஹ இல்லல்லாஹ்னு வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அல்லாஹ்வை உன் கூடவே இருக்கிறான், எப்படி உனக்கு தேவையை பூர்த்தி செய்யறான்னு சொல்லி கொடுத்ததே நம்ம ஷேகுமார்கள் தான். அப்போ நம்ம சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, தாதா நூரி நாயகம் அவங்க ஊர்ல இருந்து லால்பேட்டைக்கு வராட்டி பைசா சர்க்கார் கிடைச்சிட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம சர்க்கார் அவங்க ஊர்ல இருந்து பரவாச்சேரியில இருந்து சிங்கப்பூருக்கு வராட்டி நமக்கு நம்ம ஷேக் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஷேக் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய பாடம், அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையிலும் ஈடுபட்டு கொண்டு அல்லாவுடனும் எப்படி அந்த தொடர்பிலேயே இருக்கிறார்கள் என்பதை தான் முழுக்க முரீதுக்கு வலியுறுத்துவாங்க. ஆனா சர்க்கார் அடிக்கடி ஞாபகப்படுத்துற உன்னோட முடிச்சுக்கிறேன். நம்ம உட்கார்ந்து சர்க்காருடைய சுகபத்துல இருக்கோம், சர்க்கார் இடத்தில் இல்ம கற்றுக்கிறோம். ஆனா அதை கத்துக்கிட்டு அதை பத்தி புழங்காம இருந்தா அதுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடைக்க போறது இல்லை. கத்துக்கொண்ட இல்மு வெறும் ஏற்று சுரக்கா மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு எந்த ஒரு பயனும் அடைய போறது இல்லை. மிஸ்கினுக்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா கிடைக்கக்கூடிய இல்மு எந்த மாதிரி இல்முன்னு நாம் மிஸ்கின் விளங்கி இல்லை. ஏன்னா நமக்கு அல்லாஹ் தாலா பெரும் பாக்கியமா தந்துட்டான். அதை வச்சு நம்ம மிஸ்கினோடு சேர்த்து அனைவருக்கும் சர்க்காருடன் கூட இருந்து அந்த இல்மை எப்படி கற்று எப்படி புழகணுமோ அப்படி வழிநடத்தி செல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாரும் சிறப்பாக மாணவர்களுக்காக ஒவ்வொருத்தவங்க நேரம் தெரிஞ்சுதான் அந்த மாதிரி சொன்னேன். அதனால இவெல்லாம் செலவாத்தை நிப்பாட்டி தான் எல்லாத்தையும் போட்டு நேரம் தெரியுதான். ரஹ்மானிஷா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். 5 நிமிடம் ஏன்னா டைம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. மஹபூபே சுபானி மாசுக்கே ரஹ்மான் இன்னிலே நூறானி நூறுலைனி மெய்நடக்கின்ற மெய்ஞானி முஹய்யித் காதர் ஜெயலானி ஃபகீர்தாவே பலாபு தாதா கிசி சகிபான கசரா புஸ்தி பிஹக்கி ஹாஜாயி உஸ்மானே ஹாரோனி மதுகுனார் சுஸ்தி. ரப்பு தாலா ரப்பை பற்றி பேசுவதற்காகவும் ரப்பில் பிறந்த நாளுக்காகவும் ரசூலை நம்ம சந்திப்பதற்காகவும் அல்லாஹு தாலா அகக்கண்ணை திறந்து இப்போ ஒரு நிமிஷம் அவங்க பேசும்போது பார்த்தேன், செவத்துல சர்க்கார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை சொல்லக்கூடாது, அதிகமான பிரச்சனை எல்லாம் சொல்லக்கூடாது. அதனால எனக்கு அஸ்ரார்களை தள்ளி போவோம். இருந்தாலும் உங்களை அதுக்கு இடையில உங்களை புரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நான் சர்க்காரை முதல் பார்க்கும் பொழுது, ஏதாவது பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது அவர்களை பார்த்தது விஷயத்தை நம்ம சொல்லணும். முதலாக பார்க்கும் பொழுது சர்க்காரை நான் துபாயில ராஜாளி பறவையத்தை இங்க உட்காருமேன்றாங்க. அது ஒண்ணு. 2வது சர்க்காரு ரூம்ல இருக்கிறாங்க, தண்ணி இருக்கு, குளிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லை. நான் படுத்து தூங்குறேன், திடீர்னு ஒரு ஆள் தட்டுறாங்க, நேரம் தெரிஞ்சு போறேன், சர்க்கார் இருக்கிறாங்க. ஒரு ஆளை குளிப்பாட்டுறதுக்கு ஹஜ்ஜியத்து இருக்காங்க, அவங்க என்னை குளிப்பாட்டு நீ தான் குளிப்பாட்டினாங்க.
அப்ப நான் ரூம்ல போய் அவங்க சர்க்கார் இப்படி பிடிச்சி அவங்க கைக்கு தொடைக்கு கீழே வரக்கூடாது சொல்லிட்டு அவங்க குளிப்பாட்டின கை தான் இந்த கை. ரெண்டாவது மூன்றாவது சர்க்கார் நீங்க அதிகமா பாடுறீங்களாம்ல, டான்ஸ் ஆடுறீங்களா, கூத்துலாம் அடிக்கிறாங்களாம்ல, அதை பத்தி நான் சொல்லி அவர் சொல்லிட்டு அங்க ரூபு வந்துட்டாங்க. அப்ப ரூபில் உட்காந்துக்கிறாங்க, அங்க மியூசிக் எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப நீங்க அடிக்க விடாம நான் மியூசிக் அடிக்கிறேன் சர்க்கார், ஏன்னா பிறந்த நாள்ல அதில் சொல்லிட்டு நான் ஒண்ணு. அப்ப சர்க்கார் அடிக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, லால்பேட்டை வாழுகின்ற கோனே பாபா பைஜிசா மகானே காலை பூக்காதோ எங்கள் கல்வி மலராதோ இங்க மக்களின் வாழ்வு செழிக்காதோ எங்கெங்க உம்மை தேடி சர்க்கார் என் மேனி எங்கும் வேறை என் போதை காண வந்தேன் தடுக்கின்ற அந்த போரை என்ன 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 ஏக்கம் எப்போ தீரும் எந்த வேக்கம் உமக்கோ புரியாதோ உள்ளம் அறியாதோ லால்பேட்டை வாழுகின்ற கோனே பாவா பைஜிசா மகானே காலை பூக்காதோ எங்கள் கல்வி மலராதோ கடல் தூங்க கண்டதுண்டு சர்க்கார் அலை தூங்க கண்டதில்லை வான் தூங்க கண்டதுண்டு சர்க்கார் மீன் தூங்க கண்டதில்லை நான் தூங்க காத்ததுண்டு உங்கள் நினைவு தூங்கவில்லை உமக்கோ புரியாதோ உள்ளம் அறியாதோ லால்பேட்டை வாழுகின்ற கோனே பாபா பைஜிசா மகானே காலை பூக்காதோ எங்கள் கல்வி மலராதோ யார் என்ன சொன்ன போதும் சர்க்கார் நீரென்று எனது உடைமை கரை சேருவாயில் உந்தன் உடன் வாழ்வது உங்கள் கடமை விளையாட நேரமல்ல விபரீதம் என்ன சொல்ல இதுமா அவகாசம் இதுவா பரிகாரம் இப்படி அடிக்கும்போது சர்க்காருக்கு கையில அந்த வலையை கிழிச்சு விட்டு அது சுகுருமாண்டாங்க. அப்ப என்னன்னா ஒரு ஆள் அந்த இடத்துல ஒரு சருகுதலா இருந்தார், அதுக்காண்டி அழகாக இன்சாரா காட்டினான். அது மாதிரி சர்க்காருடைய பிறந்த நாள்ல அவங்களை பத்தி கண்டத்தை நான் சொல்லிட்டேன். இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா மற்றவர்கள் பேசுவார்கள். 5 நிமிஷம் தாங்க விட்டீங்க இல்ல சும்மா சொன்னது எங்களுக்கு சேர்த்து அல்லாஹ் தாலா கலீஃபா என்பது யார்? கலீஃபா என்பது அவர்களை தன்னை எடுத்துட்டு தன்னை உஜூது ஏக் தாத்து தோ உஜூது ஏக் உஜூதுல தான் அல்லாஹ் தாலா காயனாத்து அர்த்தங்களே படைச்சிருக்கான். ரசூலுடைய நூரை கொண்டு தான் அந்த உஜூதை படைச்சிருக்கான். தாத்து தாத்து அதம் இதம்னு ஒண்ணு இருக்கு. இதம் அழியாதது, அதம் அழியக்கூடிய நம்ம தாத்து. அப்ப அதே தாத்துல அல்லாஹ் தாலா ஷேக் கலீஃபா மர்கள் என்ன செய்யறாங்க? ஷேக் கலீஃபா மர்கள் முயற்சி செய்து கலீஃபா ஆக முடியாது, முரீதுகளுடைய முயற்சி பண்ணி முரீதாக முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்க, அவர்கள் அல்லாஹ் தாலா உங்களுடைய இஷாரா ரிஜிஸ்டர் அவங்க கல்புல இருக்கும், அதை பார்த்துதான் அவங்களுக்கு கொடுக்கறது. அதே மாதிரி கலீஃபா என்பது யார்? அவர் கலீஃபா என்பது யாரு? தல்பா தூக்கி ஒண்ணுமே தாண்டா, ஒரு இல்முகளை அழிப்பு பேக் சொல்லுவாங்க, ஒரு அழிப்பு பேக தேவையில்லை. நீங்க வாங்க, இங்க இது காமிலான ஷேக். இங்க என்ன காயனாங்கடை, இந்த பழைய இரும்பு சாமான்லாம் விற்கிறாங்களே அந்த காயனாங்கடை தான் இது. அதனால நீங்க ஜினா செய்யுங்க, வட்டி வாங்க, புறம் பேசுங்க, கோழி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லிவிட்டு வாங்க. இங்க அழகாக உங்களை மாணிக்கமாக ஆக்கிறதுக்காக தான் நாங்க ஷேகுமார்களுடைய கல்பு. புரியுங்களா? படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, படிக்காதவர்கள் தான் இங்க முட்டாள் சொல்லி யாரு வர்றாவோ அல்லாஹ் தாலா மொஹித் ஜெயிலாண்டி அவங்க சோதிக்கு வந்தாங்க. 2 பேர் வந்தாங்க. இவங்க என்ன பெரிய ஆளான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கிளாஸ்ல வச்சு தம்பி வைக்கிறாங்க. எப்படி நாங்க இல்மு இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன மொஹித் அப்படியே மேல பாக்குறாங்க, ஒரு பூ வருது மேல வச்சிடறாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த தண்ணியை விட பூ மிதக்காங்கிறாங்க. அதே மாதிரி ஷேகுமார்கள் நமக்கு இருக்கிறாங்களே, நம்ம மைஹூம் பீர் பீரே நூரே முஸ்தபா முஸ்தபா நூரே ஹுதா மேரா பீர் பீர் ஹர் பீர் சச்சா பீர். இப்போ ஒன்னாங்க எல்லாரும் எல்லாரையும் பார்க்கணும். கலீஃபா மகள் தந்துடுவேன். மேரா பீர் பீர் ஹர் பீர் சச்சா பீர்னு பாக்குறது. எப்படா அவங்களே சச்சா சச்சான்னா சச்சா சச்சா பீர்னு பாக்கணும். பார்க்கும் தான் நமக்கு இறைஞானம் கிடைக்கும்.
அல்லாஹ் தாலா இங்க நம்ம சம்பாதிக்கிற இடத்துல அல்லாஹ்வுடைய இறைஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு ஷேகண்ட போர்வையில மதுரிஷா சர்க்கார், ஒஹ்வி சர்க்கார் இவங்களாம் வந்திருக்காங்க. காரணம் என்ன? இப்ப வந்து சர்க்கார் சில பேர் சொல்லுவாங்க. சர்க்கார்ட்ட நான் பாக்குறோம், எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நான் பேசினாலும் அல்லாஹ் சர்க்கார் சொல்லுவாங்க, நீ பேசும் பொழுது நீ வந்து மத்தவங்கள பார்க்காத, நீ பேசுறது உன் காதால கேளுமா. அப்பதான் இறைஞானம் கிடைக்கும். எப்படின்னா நான் பேசுறத என் காதாட கேட்கதான் இறைஞானம் கிடைக்கும். எப்படின்னா அப்ப வந்து நம்ம அதம் மௌஜூது யாரு? ரப்பு எப்படி இருக்கிறான்? உஜூதுல அவன் ஐனாக இருக்கிறான். எப்படி ஐனாக? ஷேகுடைய ஐனாகத்தான் இருக்கிறான். அந்த இதராக்கிற பார்க்கும் காலம் எல்லாம் நமக்கு அல்லாஹு தாலா இறைஞானம் கொடுத்தோம். அப்ப நம்ம நடக்கும் போது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் திக்ர் 3000 திக்ர் ஆயிரம். உங்களுக்கு நீங்க உட்கார்ந்து திக்ர் செய்ய வேண்டாம். இப்ப ட்ரெயினுக்கு போறீங்க, எடுத்த கையோட அடுமாறு போறீங்க, ரூமுக்கு போறீங்க, அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ஹைப்பன் அல்லா மைப்பன் அல்லா அதே சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு அல்லாஹு தாலா இறைஞானம் லா இலாஹ இல்லல்லாஹ் தேவைய புத்திர இல்லா யாரும் இல்லல்லா. அவன் எந்த போர்வையில இருந்தான், எந்த வஸ்துகளை பார்த்தாலும் அந்த உஜூத ஷேகத்தான் ஏற்கிறாங்கன்னு அந்த இல்மு நமக்கு கிடைச்ச பிறகு அதான் மதுரிஷா சர்க்கார் பாக்குறாங்க. இப்படியே ஊட்டிட்டே இருப்பாங்க. நீங்க பாக்கலாம் என்ன ஊட்டிட்டு திக்ர்லாம் கிடையாது. அங்க கூவத்தா பாக்குறாங்க. நிஸ்பத்து மேரா நிஸ்பத்து தேரா கூவத்து, புரியுங்களா? மேரா நிஸ்பத்து தேரா கூவத்து, உன்னுடைய கூவத்தை கொண்டுதான் நான் பாடுறேன். அப்ப தொழுவம் பொழுது அல்லாஹ் அக்பர், எங்க போய் அல்லாஹ் பார்த்தோம்? மேரா நிஸ்பத்து தேரா கூவத்து, குடிய மோதாவா சுஜூல ரப்ப இல்ல ரப்ப அல்லாவே நம்ம குடிய வைக்கலாம். எப்படிதான் நிழலை பார்த்துங்க, நிழலை எப்படி அசைகிறதோ அவன் அசைகிறான், நம்ம தான் நிழல். அதெல்லாம் தச்சுங்க, நம்ம தான் நிழல், அவன் தான் அசைக்கிறான். அதே மாதிரி என்ன ஆயிடுறாங்க, கலிபாமார்கள் ஷேகோட ஐநாயிடுறாங்க, சாதா ஐநாயிடுறாங்க, பனாபி ஷேக், பனாபி ரசூல், பனாபில் ஹக் ஆயிடுறாங்க. அந்த நிலைமையில வரும் பொழுது அவங்களுக்கு இறைஞானம் கிடைக்குது. புரியுங்களா? அது போல அவங்க என்ன அவங்களை எப்படி ஏன் புகழ்னு என்ன காரணம் அவங்கள்ட்ட இருக்கு? அவங்கள்ட்ட ஒரு விசித்திரமான தன்மை, நூறான ஜோதி அதுக்கு விளங்குது. நூறு ஜோதி அதான் முஸ்தபா ஜான ரஹமத் மேலா கோன் சலாம் சமயே பஜமே ஹிதாயத் மேலா கோன் சலாம் முஸ்தபா ஜான ரஹமத் மேலா கோன் சலாம் சமயே பஜமே ஹிதாயத் மேலா கோன் சலாம். அதே மாதிரி 100 கொண்டு தான் அல்லாஹு தாலா சமய பஜ்மை லாக்கோ சலாம், ரசூல் லாக்கோ சலாம். இப்ப ரசூல் இல்ல. யார் ரசூல்? நாயபே ரசூல், ஷேக் தான் ரசூல், ஷேக் தான் ஹக்கு, ஷேக் தான் பனாபி ஷேக், பனாபி ஹக்கு, பனாபி ரசூல். அப்ப ஷேக் என்ன இருக்கு? ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அது ரகசியம் கொடுக்கறதுக்கு ஒரு மாய வித்தை பாடணும். மாய வித்தை நமக்கு மாய வித்தை கல்புல நம்மள தூக்கி இருந்துட்டு ஷேகுடைய கல்பை ஆக்கிடணும். நம்ம நஜர் பார்வையில என்ன செய்யணும்? நம்முடைய கண்ணை எடுத்துட்டு ஷேகுடைய கண்ணை எடுத்துட்டு கலாம் அல்லாஹ் தஆலா கலாம் அந்த பேசுறது நான் பேசல, ஷேக் தான் இருந்து பேசுறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் பார்க்க கசரத்துல வஹதத்தை பார்க்கணும். கசரத்துல இப்ப 100 பேர் இப்ப 150 பேர் வந்திருக்காங்க. கசரத்து வஹதத்துல இத்தனையிலேயே வஹதத் அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான். அந்த ஒருவன் எப்படி இருக்கிறான்? ஷேகுடைய ரூபத்துல இருக்கிறான். இது பார்க்கும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா ஈருலக வாழ்க்கை சலாமத்த ரஹ்மத்த பரக்கத்தை ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.